சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதி சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தலைமை ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் எஸ். ஜபதாஸ் பாண்டியன், வரவேற்புரை ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் ஈரா லட்சுமணன், முன்னிலை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. எபினேசர், சிறப்புரையாற்றுபவர் ஜே. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் கூறியதாவது: ஒரு காலத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியாக இருந்தது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி என்று கூறினார். சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர். டி. சேகர் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சியில் மேற்கு பகுதி செயலாளர்கள், கிழக்கு பகுதி செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பகுதி நிர்வாகிகள், தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் என். மருது கணேஷ், மேற்கு பகுதி மாவட்ட துணை அமைப்பாளர்கள், ஆர்கே நகர் மேற்கு பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர்கள், ஆர்கே நகர் மேற்கு பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர்கள், வட்ட நிர்வாகிகள், கழக தோழர்கள், பாக முகவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி உரை வட்ட செயலாளர் எம்.பி.ஆர். ராஜன். இதே எழில் நகர் இருந்தது, இதே கார்னிஷ் நகர் இருந்தது, இதே தண்டையார்பேட்டை இருந்தது, இதே ஐஓசி இருந்தது, இதே மூலக்கோத்திரம் இருந்தது. இங்கே என்னை பெற்றெடுக்கிற தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் நெஞ்சில் இடது பக்கம் இருக்கின்ற இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இந்த 77ஆம் ஆண்டு முதல் இதுவரை உங்கள் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கு எவனாவது எவளாவது உங்களுக்கு பாடுபட்டார்களா என்பதை மட்டும் இந்த மேடையில் நின்று கேட்கிறேன். 47 ஆண்டு காலம் கழித்து இதோ எழில் நகரில் ஒரு மேம்பாலம் வந்திருக்கிறது. விளையாட்டுக்கும் குத்துச்சண்டைக்கும் கேரம் போர்டுக்கும் பெயர் பெற்ற இந்த வட சென்னையில் எவனாவது விளையாட்டு வளாகம் கட்டி தந்தானா? இந்த பகுதிக்கு ஒரு வங்கிக்கு போவதற்கு தண்டையார்பேட்டைக்கும் மகாராணிக்கும் டிஹெச் ரோடுக்கும் திருவொற்றியூருக்கும் போனால் தானே போக முடியும். இங்கே ஒரு பேங்க் இருந்ததா? அப்போ ஜெயிச்சவங்களாம் என்ன பிடுங்கனா? ஒன்றும் பிடுங்கலை, ஒரு ஆணியும் பிடுங்கலை. 2021 திமுக சார்பில் எபினேசர் போட்டியிட்டு ஜெயித்த உடனே இதெல்லாம் நடக்குதுன்னா அவர் மந்திரியாக இருந்தாரா? இல்லை நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாரா? முதல் தேர்தலை சந்தித்து முதலில் வெற்றி பெற்ற ஒரே இளைஞன் எங்கள் எபினேசர். அந்த எபினேசரால் மட்டும் திமுகவின் முதல்வரிடமும் அண்ணன் சின்னவரிடமும் கேட்டு இவ்வளவு திட்டங்களை பெற முடிகிறது என்று சொன்னால், இதற்கு முன்பு உங்களை சாப்பாட்டில் சாப்பிடும்போது குழம்பை ஊற்றி கொண்டு அதில் இருக்கின்ற கறிவேப்பிலையை தூக்கி போடுவதை போல் இந்த தொகுதியை தூக்கி போட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் தூக்கி போட்டதை தூக்கி மடியில் வைத்து கொஞ்சி இன்று ஆயிரக்கணக்கான கோடிகளை இந்த மண்ணுக்கு தெளித்திருக்கிறார்கள்.